வேற போட்டுவிட்டு வயிறு பசி தாங்கவே முடிய மாட்டேக்குமா. 2 மணி நேரமாக கிச்சன்லேருந்து ஒரே வாசம் மட்டும்தான் வந்துக்கிட்டு கிடக்கு. என்ன சமைக்காலோ தெரிய மாட்டேக்கு. எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா கொடுப்பா நானும் வெயிட் பண்ணி அந்தாலும் போய் சேர்ந்துரும் போல இருக்குமா. ஏட்டி பிரேமா, இந்த எடுத்துகிட்டு வார இருங்கத்தே. செத்த வெரசா வாட்டி, எம்பிட்டு நேரம் தான் நானும் பசியில் கிடக்கிறது. மாத்திரை போட்டே 2 மணி நேரம் ஆயிட்டு. இந்த வந்துட்டேன் தே. என்ன மருமகள் இது? ஏன் தே கண்ணு குருடா போயிட்டோ? இதை பார்த்துமா தெரியல, இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் கொண்டாந்துருக்கேன்னு. இதுக்கு தான் அப்போதே சொன்னேன், வயசான காலத்தில் கண்ணாடியை போடுங்க போடுங்கன்னு சொல்ல பேச்சு கேட்கியலா? அட எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. இன்னைக்கு உள்ளதை திருநாளா, இன்றைக்கி என்னவோ இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் காலையிலே செஞ்சு கொண்டாந்துருக்கேன். அதான் என்ன எதுவும் விசேஷமாக என்ன ஏதுன்னு கேட்க. அது ஒன்றும் இல்லத்தே, இன்றைக்கி என்னமோ அதிசயமாக இந்த வண்டியில் மீனெல்லாம் கொண்டு வந்து விற்பாவில்ல, அந்த மாதிரி இன்றைக்கி ஆட்டுக்கறியும் கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாவ. என்ன இது புதுசாக இப்படியெல்லாம் ஆட்டுக்கறியை விற்கிறியன்னு சொல்லி கேட்டதுக்கு, இது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க பிஸ்னஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்தாவ. அதான் அந்த வரலட்சுமி எதுக்கு வேணும்னு சொல்லணும்னு சொல்லி சீப்பான காசில் தானே விற்கிறாவன்ட்டு வாங்கி உங்களுக்கு பிடிக்குமேண்டி இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயவும் செஞ்சு வச்சுருக்கேன். மதியத்துக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு வைக்க என்னத்தே பரமாலே. இருந்தாலும் நீ என்னைய ரொம்ப தாங்குன்னு தாங்கியே தெரியுமா. என்னதான் என்கிட்ட சண்டை வலிச்சாலும் சாப்பாட்டில் ஒரு வஞ்சனையும் வைக்க மாட்டேக்கம்மா. நல்ல நாக்குக்கு ருசியாக வயிறு பசியை தீக்க வகை வகையாக செஞ்சு படியா தெரியுமா. எங்கள் அம்மா வீட்டில் கூட நான் இப்படி சாப்பிட்டதில்ல தெரியுமா. அதுவும் தெரியுதே. எதை கொடுத்தாலும் இந்த டைலாக் தான் சொல்கிறிய, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்னத்தையும் செஞ்சு தின்றுக்க மாட்டிய, அது இப்போ இதெல்லாம் புதுசாக பார்க்குறியன்னு சொல்லி. பரவாயில்ல சாப்பிடுங்கத்தே, சூடு ஆறிட்டு போகுது. மருமொழி, இதை சமைச்ச உன் கைக்கு தங்கத்தில் வளையல் தான் போடணும். ஆனால் இன்னும் ரேட்டை தான் கொஞ்சம் கூட்டிகிட்டு பார்த்துக்க. நான் வேணால் கவரிங்கில் வாங்கி தரேன், போட்டுக்கன்னு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா மருமகளே. இதுக்கு முன்னாடி இவ்வளோ டேஸ்ட்டாக நான் எந்த கடையிலையும் இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயும் தின்னதே இல்லை தெரியுமா. நான் கையை வச்சாலே அது தனி டேஸ்ட் கொடுக்கும்ல, வேறு கொடுக்காமையாக இருக்கும். சாப்பிடுங்க. அம்மா என் மாவன் எங்கட்டி, அவனுக்கும் இந்த இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இஷ்டப்பட்டு திம்பான். காலையில் சூடாக இருக்கும் போதே ஒரு நாள் திம்பாமலாம் கூப்பிட்டு கொடுக்கலாம்ல. என்னன்னு தெரிலத்தே, காலையில் ஒரு ஃபோன் வந்ததுன்னு வேகமாக போனாவ. என்னன்னு கேட்டதுக்கு நான் வந்து சொல்லியேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. இன்னும் ஆளை காணலை. இப்போ வந்தால் தான் என்ன ஏதுன்னு கேட்கணும். அடே என்ன வாசம் வாசல் வரைக்கும் அடிக்கே. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில்? இல்லை பாலே, ஏன் மருமவ என்ன டேஸ்ட்டாக இடியாப்பமா ஆட்டுக்கால் பாயவும் செஞ்சுருக்கா தெரியுமா. அவ்வளோ அருமையாக இருக்குது. மதியத்துக்கு மட்டன் பிரியாணி கூட செய்யன்னு சொல்லியிருக்கா. ஐயா நான் எங்கேயும் போய் மட்டன்லாம் எதுவும் வாங்கி தரலையே. ஏன் பிரேமா நீ போய் வாங்கிட்டு வந்தியோ? ஐயா இல்லைங்க, இந்த மீன் விற்கிற மாதிரி காலையில் மட்டனும் கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாவ வண்டியில். அதுவும் விலை ரொம்ப சீப்பாக இருந்தது பார்த்துக்கிடுங்க. சிக்கன் ரேட்டுக்கு ஈக்குவலாக தான் இருந்தது. அதான் இருந்தாலும் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ சீப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தேன். அதான் அத்தைக்கு சமைச்சு கொடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காவ. ஐயா என்னடி சொல்லிய? ஐயோ ரோட்டு மேலே வந்த வண்டியா வாங்கினேன். ஆமாங்க, ஏன் என்ன ஆயிட்டு? என்னாச்சும்மா அவனே? ஐயோ எம்மா அதை சாப்பிடாதியம்மா. அந்த ரோட்டு மேலே வந்து மட்டன் சொல்லி உங்களை ஏமாற்றி விற்று கொடுத்துட்டு போயிட்டான். செத்து போன நாயெல்லாம் மட்டன்னு சொல்லி கம்மியான விலைக்கு விற்றுட்டு போயிருக்கான். அதை வாங்கி சாப்பிட்டவெல்லாம் பாதி பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிடக்காவோ, ஃபுட் பாய்சன் ஆகி. ஒரு சிலர்லாம் உயிருக்கு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காவோமா. நீங்கள் வேறு இப்போ அதை சாப்பிட்டு எதுவும் ஒன்று கிடக்க ஒன்றும் ஆகிட போகுது. அதை தூக்கி தூர போடுங்க. ஐயோ என்னடி சொல்லிய? நான் நல்லா இருக்குன்னு சொல்லி 2 இடியாப்பத்தை தின்னுப்டனே. ஐயோ எம்மா நீங்கள் அதை தூக்கி தூர போட்டுட்டு வாங்க நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் என்ன எதுன்னு செக் பண்ணிக்கிட்டு வருவோம். இது பிரேமா, எவனாவது கம்மி விலைக்கு எது விற்றாலும் வாங்கிடுவியா? ஒரு அறிவு வேண்டாமா? மட்டன் என்ன ரேட்டு விற்கி இவ்வளோ சீப்பாக தரணும் போதே அது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டியா நீ? இல்லைங்க, பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருந்தது. வேற அது மட்டனா டாகான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் என்ன என் முன்னாடி வச்சா உரிச்சு தானே வச்சிருந்தான். அது இருந்தாலும் ஒரு புது பிஸ்னஸ்ன்னு சொல்லவும் நானும் நம்பி வாங்கிவிட்டேன். யாருக்கு தெரியும் டீ, நீ வேணும்னே என்னை என் கதையை முடிக்கணும்னு சொல்லி செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பேன். உன்னை நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உன்னைய பார்த்துக்கிடியே. ஐயா நாய்க்கறி எல்லாமா விற்கானுவ, மட்டன்னு நினச்சி நம்ம வேற அதை ஒரு 4 அண்டைக்கு வாங்கி சமைச்சிருந்துருப்போமே நேரத்துக்கு. நல்ல வேலைமா டேஸ்ட் பார்க்கணும்னு எதுவும் எடுத்து வாயில் வைக்காமல் போயிட்டோமே. எதுவும் இது வயசான கிளவிடுறதுனால தப்பிச்சிட்டு. அதுவும் ஆள் நல்லா கல் மாதிரி உட்காந்துருக்கு பாரு. 2 இடியாப்பத்தை நல்லா அந்த பாயால் முக்கிய தின்னும். இதே நம்மளாக இருந்தால் இந்நேரத்துக்கு அல்பாய்ஸில் போய் சேர்ந்துருப்போம் போல இருக்குமா. நாட்டில் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இனி சாப்பாடு ரெடி ஆயிட்டு அந்த மாடை இருந்தால கட்டிட்டு வந்து சாப்பிட்டு போய் அப்புறம் மீதி வேலையை பாருவேன். என்ன லட்சுமி அக்கா, வேலைலாம் பயங்கரமாக நடக்கும். அடே வா கோமதி, என்ன இந்த பக்கம்? நீங்க எந்த வயல் பக்கம் வரமாட்டியல்லே? அண்ணா அது ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கா, எங்கள் வயல் பக்கத்தில் புளிய மரம் 4 கிடக்குல்ல எங்களுக்கு. அதான் இருந்தால அங்கே புளியங்காய் கொஞ்சம் காய்ச்சி கிடந்தது. உலுக்கி மூட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம், உலுக்கி அள்ளி வைங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தது. ஆள் போனது தான், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்காரு, அவரும் பண்ண மாட்டேங்காரு. அதான் நேர்லையாக போய் பார்த்து ஒரு 4 வச்சு வாங்கினதான் திருந்துவாருன்னுட்டு போயிட்டுருக்கேன்.
ஐயா ஆமா கோமதி, எங்க வீட்டுக்காரரோட சொன்னாரு, உங்க வீட்டுக்காரர்கிட்ட ராமசாமி அங்க புளியங்க ஒலிக்கிட்டு கிடக்காரு, புளியங்க வேணும்க்குன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கேட்டாராம்ல உங்க வீட்டுக்காரு. அதுக்கு தான் எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு வந்தாரு, எங்கள்கிட்டயே மரம் இருக்கு, நாங்க இன்னும் உழுக்கல, இன்னொரு 10 நாள் காண ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். ஐயா அப்படியாக்கா, சரி அப்போ நான் அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்க்கேன். சரி சரி, பார்த்து வெயிலுக்கு முன்ன போய் என்ன ஏதுன்னு பாரு. சே பாவம் இந்த பொம்பளை, வெளியே என்னதான் எல்லார்கிட்டையும் மூஞ்ச காட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடந்தாலும் அந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு என்ன அவஸ்தைப்படியாமா. இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் எப்படி தான் வாழ முடியுதோ பாவம், நினச்சாலே வேதனையாக இருக்குது கடவுளே. அட 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 என்ன காத்தடிக்குமா இந்த வெயிலுக்கு, என்ன ஒரு இதமா இருக்கு இந்த காத்து குளுகுளுன்னு. எப்படிதான் இந்த மரத்தடி நிழலெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஏசி யார் குளிர்னு போறானோல தெரியலம்மா. காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், நான் காற்று வாங்க போனேன் என் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தேன், இப்போ புளியங்கா பொறுக்க வந்தேன் அதுக்கும் பாத்திரம் காலியானது. இந்த புளிய மரத்துக்கு அடியில வந்து இப்படி பட்டாதாம்மா வாழ்க்கையில என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம், என்னென்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம் தெரிய வருது. எல்லாம் தேவையில்லாத விஷயங்களும் ஞாபகத்துக்கு வருதுமா. ச்சே, இங்க எவ்வளோ நிம்மதியா இருக்கே, முன்னாடி தொல்லை இல்லாம. வீட்டுக்கு போனா மூஞ்சி சிறு சிறு சிறுன்னு வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு கிடப்பா. இப்படி அவ கண்ணில் காணாம இப்படி வந்து அந்தால படுத்தா என்ன ஒரு சொர்க்கமா இருக்குமா. இருக்கும்லே இருக்கும். உன்னைய புளியங்காய் பொறுக்குன்னு அனுப்பி விட்டதுக்கு நல்லா படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வசனம் பேசிக்கிட்டா இருக்கியாரு நீ. என்ன திடீர்னு என் பொண்டாட்டி வயசு மாதிரியா இருக்கு. நம்ம சரக்கு அடிச்சா தானே அவ திட்டாட்டியும் திட்டுற மாதிரியா தெரியும் நமக்கு. இன்னும் நம்ம இன்னைக்கு எதுவுமே குடிக்கலையே, வேற அப்புறம் எப்படி நமக்கு இப்படி எல்லாம் கேக்கு. ஒருவேளை அவ தான் வந்திருக்காளோ, எதுக்கு எந்திரிச்சு பார்ப்போம். அத்தாடி இவ எப்போ வந்தான்னு தெரியலையே. சரி சமாளிப்போம். இன்னும் காமெடி நீயா எப்போ வந்து சொல்லே இல்லை, நீ பாட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்க. அதெல்லாம் நீர் பாட்டு படிக்கும் போதே நான் வந்துட்டேன். அம்மா உனக்கு என்ன வேலை சொல்லி நான் இங்கே அனுப்பியிருந்தது? புளியங்காய் பொறுக்கி மூட்டை பிடிச்சி வையும் தானே சொல்லியிருந்தேன். ஒரு கூடையில் மட்டும் பொறுக்கி வச்சுட்டு வேற மீதி எல்லாம் அந்தால கிடந்த கிடக்கட்டும், நீ பாட்டுக்கு ஊஞ்சலில் படுத்து பாட்டு பாடிட்டு வசனம் பேசிட்டு இருக்கியாரு. என்ன உங்களுக்கு இப்போ தான் இளமை திரும்புதுன்னு நினைப்போ? டேய், என்ன கோமதி இப்படி பேசிட்டு இருக்க. நான் கூடையில பொறுக்கி போட இடம் இல்லாம தான் வந்து நிக்கேன். கீழே கிடக்கிற புளியங்காயெல்லாம் பொறுக்கி போட இடம் இல்லாம செதறி கிடக்கு. அந்த பாத்திரத்துல எவ்வளவுதான் புளியங்காய் பொறுக்க முடியும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் உழுக்காமையே நின்றுட்டேன். இல்லை ஒன்று எந்திரிச்சு உட்காந்து பேசி இல்லை படுத்துக்கிட்டு பேசுவேன். வேற நீ ரெண்டும் இல்லாமல் நடுவில் நின்று பேசிட்டு வேற அதுக்கும் கை வலிக்கு கால் வலிக்கு என்னால் அதை செய்ய முடியல இதை செய்ய முடியலன்னு ஒரு கதை அடிப்பேன். எல்லாத்தையும் கண்டுபிடிக்க பாரு, எப்படிதான் இவளை கண்டுபிடிக்க தெரியுதோ தெரியலம்மா இவளுக்கு. என்ன சொன்னதுக்கு அதில் விழலையோ? ஆனா சொல்லியாமல கூட தீர்ந்துட்டு அதான் இருந்தாலும் பொறுக்கி போட்டு வேற யானம் இல்லை, எதுவும் பாத்திரம் கிடையாது இங்க. அதனால படுத்துட்டேன். எப்படி நீ வரும்போது பாத்திரம் ஏதாவது கொண்டு வருவேன் அப்படின்னு தான் படுத்துக்கிட்டேன் நான். பாத்திரம் இல்லைன்ட்டா என்ன, மொத்தமாக ஒரு இடத்துல கும்பலாக பொறுக்கி போட்டு வைக்க வேண்டியது தானே. வந்து மொத்தமாக மூட்டை பிடிச்சி போட்டுக்கிட்டா போச்சு. எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தானே ஆகணும். உமக்கு இது ஒரு சாக்குன்னு வேலை செய்யாமல் தப்பிக்கிறதுக்கு. இங்க பாரு கோமதி, தேவையில்லாம பேசாத என்ன. நான் காலையில இருந்து எங்கேயும் போகாம ஒழுக்கமா உட்காந்து வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். நீ இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா வேற நான் எந்த வேலையும் செய்யாம விட்டுட்டு அந்தாலும் போயிருவேன் என் வேலையை பார்த்துக்கிட்டு. எப்போ போய் தொலையும். உம்மெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியுமா சொல்லிங்க? ஏதாவது ஒரு ஏழையை இழுத்து விட்டுட்டா நீ கிடப்ப. அதுக்கு நீ இங்கே இல்லாமல் இருந்தாலும் எல்லா வேலையும் நான் தனியாகவே செஞ்சுக்கிடுவேன் ஆளை வச்சு. உன்னைய கூட்டிகிட்டு வந்து இங்கே நான் போராடி எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கு 4 பேர் ஆளுக்கு வச்சா கூட வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவானுவாம்மா. நேற்று தீவனம் வாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பின காசுக்கு மொத்தத்துக்கும் குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கியாரு. உன்னைய பற்றி நான் பெருமையாக பேசிட்டு இருக்கேன் ஊருக்குள்ளார. ஆமா, பின்ன பெருமையா தான் பேசணும். வேற புருஷனை விட்டு கொடுத்தா பேசுவாங்க. விட்டு கொடுத்து இல்லட்டே, என்னைய விட்ட உனையும் வேற வெட்டி போட்டு நான் பேசுவேன். போன போதுன்னு உன்னைய விட்டு வச்சிருக்கேன், அதை நீ காப்பாற்றிக்க மாட்டேக்க பார்த்துக்க. ஐயா, என்ன இவ பொசுக்குன்னு வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டா. சரி, இன்னைக்கு நான் நேரம் சரியில்லை போல, கம்மனு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இதே போயிடுவோம் இன்னைக்கு. இல்லை இங்கே நான் பேசிட்டு கிடக்க நீ பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்க. ஒண்ணும் இல்ல கோமதி, போய் வேற ஏதோ கூட கிடக்குமான்னு தேடி பார்க்க போறேன். அதுவும் அதான் நீ எடுத்துட்டு வந்து வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கல, எதுவும் எங்கன்னா இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கலான்ட்டு போறேன். நல்ல ஆள் வலியும் மண்டையும் பாரு. ஒரு ஆஃப் ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு திரியான். எல்லா குடிக்காரங்களுக்கும் இது ஒரு சாக்கு. இப்போ நீ கொடுத்தீங்கன்னா நான் வேலை செய்ய, இல்லைன்னா செய்ய மாட்டேன், இல்லைன்னா மொத்த காசு எடுத்துகிட்டு போய் குடிச்சிருவேன், அது இதுன்னு சொல்லியே மிரட்டுறானுவோம்மா. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு கேடு வர மாட்டேக்கு. இந்த அம்மையை நம்பினா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. வேற இவன் நமக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டான். எது சொன்னாலும் அவள் சொல்லி அதை தான் கேட்கணும்னு ஒத்த காலில் நிற்பா. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லி நம்ம நேரம் அப்பாக்கிட்டே பேசிக்கிடுவோம். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி அப்பாக்கிட்டே பேசிக்கிடலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு. ஆமாம், வேற பயந்து பயந்து நான் பாட்டுக்கு இப்படியே இருக்கவும் எல்லாம் இனியே ஏறி மிதித்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. கடைசியில் நான் தான் ஒண்டி கட்டியாக நிற்க வேண்டியதாக இருக்குது. அதான் இருந்தால இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பேசிடுறான் அப்பா கிட்ட. ஐயா வந்துட்டாரு போல இருக்கே.
சரி போய் பேசுவோம். நிர்மலா, நிர்மலா. என்னங்க கூப்பிட்டீங்களா? என்ன சீக்கிரமா வந்துட்டியா இன்னைக்கு வேலையில வந்து? ஆமாம்மா, சீக்கிரமாக தான் வந்துட்டேன். வேற மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாவ. அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல நாள் வருதா, அன்றைக்கி மொத்தமாக வாராவெல்லாம் ஒரு 20 பேர்கிட்ட வந்து பொண்ணுக்கு பூ வச்சுட்டு பேசி முடிச்சுட்டு நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு அப்படியே கை நினைச்சிட்டு போகிறத சொல்லியிருக்காவ. 20 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு வாராவெல்லாம், நிச்சயத்துக்கு தான் மற்ற எல்லா சொந்தக்காரங்களும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாவ. அதுதான் முன்னாடியே சொல்லி உனக்கு வேற என்னென்ன பொருள் வாங்கணும், என்ன ஏது சாப்பாடுலாம் எங்கே ரெடி பண்ணணும்னு சொல்லி பேசலான்ட்டு வந்தேன். அப்படியா? சரி சரிங்க. இது மளிகை சாமானுக்கு லிஸ்ட் மட்டும் போட வேண்டியிருக்கு. பாத்திரம்லாம் நம்ம லட்சுமி அக்காள்கிட்டே கேட்டிருக்கேன். 20 பேருக்கு தானே. நம்ம லட்சுமி அக்கா கூட மாட வேலை செஞ்சாங்கன்னா அதெல்லாம் சமைச்சு முடிச்சிடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மளிகை சாமான் லிஸ்ட்டு மட்டும் இப்போ உட்காந்து நான் போட்டு தாரேன். நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. இல்லை நானும் வரணும்னு சொல்லுங்கள், நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்ன? சரி நிர்மலா. எங்க அப்புறம் வேற நகை நட்டு வரதட்சணை எதுவும் கேட்காவலா? அதை பற்றிலாம் இன்னும் எதுவும் தெரியலமா. அப்படியே கேட்டிருந்தாலும் நம்மளால எவ்வளோ முடியும்னு சொல்லுவோம். வேணா அவங்க அது போதும்னா விட்டுடுவோம், இல்லை அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா அப்போ என்ன எதுவும் பேசிக்கிடுவோம், பார்த்துக்கிடலாம். அவங்கள பார்த்தா வரதட்சணை கேட்குற குடும்பம் மாதிரி தெரியல. இருந்தாலும் அவங்க ஸ்டேட்டஸ் ஒன்றும் நம்ம குறைஞ்சவங்க இல்லைல்ல. பார்ப்போம் எப்படி என்ன எதிர்பார்க்குறாங்க என்னன்னு. ஆமாம், பத்தியெல்லாம் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை தான் நம்ம. இருந்தாலும் பொட்ட பிள்ளை இல்லை நமக்கு. அதனால அவங்களால எதுவும் வாங்க முடியாதது இருந்தால் மொத்தமாக நம்ம தலையில் கட்டிடுவாங்களோன்னு ஒரு பக்கம் யோசித்தேன். அந்த பயம் ஒன்று இருக்குது மனசுக்குள்ளார. வேணா இப்போ ஏவன் என்னென்ன கேட்பான்னு தெரிய மாட்டேங்குது நகை விற்கிற விலைக்கு. நம்மளால முடிஞ்சது ஒரு 50 பவுன் ஒரு கார் வாங்கி தர முடியும். அதுக்கு மேலே எதிர்பார்த்து என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிர்மலா. அவங்க நல்ல குடும்பமாக தான் தெரியாவ. எனக்கு தெரிஞ்ச வரதட்சணை எதுவும் கேட்க மாட்டாவ. அப்படி கேட்டால் அப்போ பார்த்துக்கிடலாம். சரிங்க, சரி, நீங்கள் போய் ஃபெம்மஞ்சி காலெல்லாம் அலமிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிர்மலா, எனக்கு அவன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைம்மா. அப்பா, கொஞ்சம் என்கிட்ட பேசுங்கப்பா. என்ன பேசணுமா இப்போ உன் மகளுக்கு? இது என்ன வேணும் சொல்லி தொலை டக்குன்னு. அப்பா, ஏன்ப்பா என் மேலே இப்படி கோவமாக இருக்கிய? நான் தான் எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லியோம்ல. எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. எனக்கு இப்போ வேணாம். நான் வீட்டிலே வேணா இருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேணாம். நிர்மலா, அவன் செஞ்ச வரைக்கும் போதும். வேற நம்ம சொல்கிற பையனுக்கு கல்யாணம் முடிச்சு உடனே நிம்மதியாக குடும்பம் நடத்த சொல்லு. இவளை நம்பி தான் நான் ஏமாந்து நிற்க இப்போ இப்படி. இல்லை என் தலையில் இதுக்கு மேலே இவளை நம்ப நான் ரெடியாக இல்லை. ஏன்னா என் மானத்தை வாங்கிடுவோம்னு பயமாக இருக்குமா. இப்படி தான் நம்பி வேலைக்கு அனுப்புறதுக்கு தான் ஒரு பையன் கூட உட்காந்து காஃபி ஷாப்பில் கதடிச்சுட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் இவளை நம்பி இவளை இப்போ இவ்வளோ போக்கில் என்னால் விட்டு வைக்க முடியாது. அடுத்த வாரம் பேசி முடிக்க வாராவ. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அவ்வளோதான். இப்போ எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைப்பா. எனக்கு அந்த பையனையும் பிடிக்கல, இந்த கல்யாணத்துலேயும் விருப்பம் இல்லை. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நீ என்னையும் உயிரோட பார்க்க முடியாது. அது முதல்ல மனசில் வச்சுக்கோ. என்ன அதுக்கு மேலே ஓ விருப்பம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க இன்னொரு வாட்டி. நான் சொன்னது தான் நிர்மலா. இந்த கல்யாணம் நடத்தி தீரணும். அப்படி நடக்கலன்னா என்னையும் உசுரோட பார்க்க முடியாது. அவ்வளோதான். இன்னும் இந்த மனுஷன் இப்படி பேசிட்டு போறாரு.